இன்றைக்கு ஸ்டாலின் அண்மையில் வந்துட்டு போனார். உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு போனார். சீர்காழிக்கு. அப்ப சொன்னானு இந்த மாவட்டத்தை மாப்பிள்ளைனாரு. இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ள அவரு தான், சட்டை என்னோடது. மாப்பிள்ள அவரு தான், சட்டை என்னோடது. அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன செஞ்சேன்னு கேட்குறீங்கல்ல, நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, தங்குனீங்கல்ல, இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விலை மதிக்க முடியாத பூமி, நெற்களஞ்சியம், டெல்டா மாவட்டம், இந்த மாவட்டத்தை பாலைவனமாக்க முற்பட்டார். அவர் துணை முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் போன்ற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அப்படிப்பட்டவ மாப்பிள்ள தான் இந்த மாவட்ட மாப்பிள்ள. அவர் விவசாயியுடைய நிலங்களை பறிக்க முயற்சித்தார், தடுத்து நிறுத்தியது அதிமுக. அதிமுக அரசாங்கம் மட்டும் இல்லைன்னா உங்களுடைய பூமியெல்லாம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு போயிருக்கும். அதிமுக ஆட்சி இருந்ததுனாலதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இனி எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டுக்கோல பார்க்க முடியாது. உங்க பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க பூமியை அபகரிக்க, உங்களுடைய நிலத்தை இப்படிப்பட்ட தொழிலுக்கு தாரை வாக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கிற விவசாயிய வாழ்வாதாரமே இந்த பூமி வச்சுதான். இந்த விவசாயிக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அந்த பூமியை பிடிக்கிட்டா, இந்த பூமியை அபகரிச்சுட்டா விவசாயி எங்கே போவார் எண்ணி பார்த்தாரா? நான் ஒரு விவசாயி, இன்றைக்கு முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட விவசாய பூமியை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உங்களுடைய பூமியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் என்ற சட்டத்தின் மூலமாக பூமியை ஒரு பாதுகாப்பாக உங்களிடத்திலே சேர்க்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மயிலாடுதுறைக்கு புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் தேவையான இடம் தர்ம ஆதீனம் அவரிடம் பெற்றுக் கொடுத்தது அதிமுக அரசாங்கம். சீர்காழி வெள்ளப்பள்ளம் உப்பு நாட்டில் கடல் நீர் உப்புகாவாறு தடுக்க, நிலத்தடி நீரை பாதுகாக்க 33 கோடி ரூபாய் தடுப்பணை அமைக்க மக்களை காத்த அரசு அதிமுக அரசு. ஒரு மாமனார் வீட்டுக்கு வந்ததில்ல, இதுக்கு முந்தில உப்பு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல தண்ணி கொடுத்ததுதான் அதிமுக அரசாங்கம் தான். உண்மைதானே? அது மட்டுமல்ல, இன்றைக்கு வளைகுடா நாடுல ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தில் இந்த ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த 312 மீனவர்கள் மத்திய அரசால் மீட்கப்பட்டு நேற்றைய தினம் சென்னை விமானத்துக்கு வந்த அந்த மீனவ நண்பர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் நம்முடைய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் அவளை வரவேற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. இன்றைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு ஒரு இயற்கையான கூட்டணி, அற்புதமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. நம்முடைய கூட்டணி சார்பாக கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட திரு பவன்ராஜ் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதேபோல சீர்காழி சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி சக்தி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம்.
அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், மீனவர்களின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர், மாநிலவை மேலவை உறுப்பினர், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர். அவர் இந்த மயிலாடுதுறையில் போட்டியிடுகிறார். அறிவிச்சவர் சித்தமல்லி ஏ பழனிசாமி அவர்கள். அவர் மயிலாடுதுறையிலிருந்து கூட்டணி சார்பாக போட்டியிடுறார். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிங்க. என்ன சின்னம்? மாம்பழ சின்னத்திலே மயிலாடுதுறை சட்டமன்ற வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. அதிமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னம். நாம் கூட்டணியின் சார்பாக போட்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னம். இன்றைக்கு நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஸ்டாலின் அடிக்கடி மறந்து போயிடுறார். நம்மளை பற்றி அவதூறா பேசுறார். ஒரு கூட்டத்தில், கடலூர் என்று நினைக்கிறேன், அந்த கடலூர் கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கிற அவருக்கு சின்னம் மறந்து போச்சு. இது நான் ஊடகத்தில் பார்த்தேன். எங்கிட்ட போட்டு காட்டினாங்க. என்ன சின்னம், என்ன சின்னங்கிறான். உதயசூரிய சின்னத்தை மறந்துட்டார். அவருடைய சின்னத்தையே அவர் மறந்துட்டார். அடிக்கடி மறதி. இவ்வளவு மறதியிலையும் நம்ம பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு ஆகுது. ஏதாவது இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை செஞ்சிருக்காரா? அவர் புதுக்கோட்டையில் விராலிமலையில் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல. அதிமுக ஆட்சி 11 21 வரைக்கும், 2011 2021 வரைக்கும் எந்த திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு செய்யலைன்னு சொல்றாரு. உண்மையா? அவர் ஏற்கனவே மாப்பிள்ளைனுக்கு வந்து தங்கிட்டு போனார. அந்த மாவட்டத்தை உருவாக்குனதே அதிமுக அரசாங்கம். அப்பாவது புரிஞ்சுக்க வேண்டாம், புரிஞ்சு பேச வேண்டாம். அவருக்கு தானே புரியாதாச்ச. பொம்மை முதலமைச்சராச்ச. இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். இளைஞர் சமுதாயம் சிந்திக்க வேண்டும். தயவு செய்து ஒவ்வொரு இளைஞரும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்குது. நாம் பெற்ற செல்வங்கள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சர்வசாதாரணமா நடக்குது. கிராமத்திலிருந்து நகரம், மூல முடக்க வீதி, எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் விற்குது இல்ல. இன்றைக்கு பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில சர்வசாதாரணமா போதைப் பொருள் விற்குது. நம்முடைய டீனேஜ், அந்த வயசுல ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த வயசுல இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இந்த ஆட்சியில சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? பாருங்க, இந்த கஞ்சா அடிச்சிட்டாவே என்ன செய்யுதுன்னு தெரியறதில்ல. கொலை செய்யறான், கொள்ளையடிக்கிறான், பாலியல் வன்கொடுமை நடக்கிறான். அதுவும் சிறுமிகள், பெண்கள், பாட்டியம்மா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். கேவலம். இனிமேல் பாட்டியம்மா தண்ணி விட்டுட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி. இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லலைங்க. பத்திரிகையில், ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பாதிக்கப்பட்டவர்கள் சிறுமிகள், பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? 18,000 பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 18,000 பாலியல் வழக்குகள். பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 18,000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய இருக்கிற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுறாங்க. தமிழகத்தில் 5 ஆண்டில் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதற்கு நிவாரணமாக 84 கோடி கொடுக்கப்பட்டது என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க.
6999 போக்சோ வழக்குனா சிறுமிகள் 8 வயசுக்கு கீழே இருக்கிற சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் வேணுமா? இன்னும் சொல்ல போனா பச்சை குழந்தை 2 வயசு குழந்தை கூட கிருஷ்ணகிரியில கதற கதற பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டு கொலை செய்கின்றார்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தங்கம் என்ன நிலவரம், வெள்ளி எல்லாம் நிலவரம் வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, பாலியல் சீண்டல் நிலவரம் என்ன, போதைப் பொருள் நிலவரம் என்ன, இதுதான் இப்போ வருது. இப்படிப்பட்ட செய்தி தான் பத்திரிகை ஊடகத்திலே வருது. இந்த ஆட்சியில திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார், பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால் தமிழகம் தலை குனிந்து தலை தொங்கி போயிருக்குது. ஸ்டாலின் கேட்டால் தலை நிமிர்ந்து இருக்குதான். அப்படியா இருக்குது? எவ்வளவு வழக்கு நாம சொல்லல, திமுக அமைச்சரே சொல்றாங்க. 6999 போக்சோ வழக்குகள், 18,000 பாலியல் சீண்டல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சி மோசமான ஆட்சி தானே? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்தில் தமிழகம் முழுவதும் இந்த கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். தமிழகம் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அப்பா இருக்கும்போது கபனியான போயிட்டுது, கபனியான கட்டி நமக்கு விளையிட்டு தண்ணியெல்லாம் போயாச்சு. இப்போ அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உங்களுக்கு பாதுகாப்பாக தந்திருக்கிறோம். பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அண்ணா திமுக ஆட்சியில் அற்புதமான தீர்ப்பு. நீண்ட நாட்களாக விவசாயிகள் எதிர்பார்த்த தீர்ப்பு, நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்கக்கூடிய ஒரு உத்தரவை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு அதுக்கும் பாதிப்பு வந்துட்டது. மேகதாது அணை கட்டுறங்கிறான். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டி தீர வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கின்ற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர் குறிப்பிடுறார். சட்டமன்றத்தில் அதுக்கு முதற்கட்ட நிதி ஒதுக்கிட்டாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க. அப்படிப்பட்டவரை இங்க தமிழ்நாட்டுக்கு அழைச்சி வந்து ஓட்டு கேட்கிறார். யாரு? நீங்க உங்க மாவட்டங்க, மயிலாடுதுறை மாவட்டம். தண்ணி கொடுக்க முடியாது, மேகதாது அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற ஒரு நபரை, நமக்கு எதிராக இருக்கின்ற ஒருவரை, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஒருவர் கர்நாடக அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கூட்டுகிறது ஓட்டு கேட்கிறார்னா இந்த ஸ்டாலின் நாட்டுக்கு தேவையா? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நான் அரசியலுக்காக பேசல, இந்த மண்ணில் பிறந்தார் ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய நேரம். நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை. இன்றைக்கு மேகதாது அணை கட்டிட்டா இந்த மயிலாடுதுறை மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும், பாலைவனமாக மாறிவிடும். சிந்திக்க. டெல்டா மாவட்டம் பாலைவனமாக்கப்பட்டு விடும். அப்படி ஒருவர் மத்தியில் கர்நாடகத்தில் இருக்கின்ற அமைச்சர் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவார் என்று சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை தமிழ்நாட்டுக்கு விட்டு செங்கல்பட்டில் பிரச்சாரம் பண்றீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறீங்களா? விவசாயி பிழைக்க வைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களை பிழைக்க வைக்கிறீங்களா? இன்னைக்கு 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைப்பது காவிரி நதிநீர். அப்படிப்பட்ட இந்த ஜீவ நதிய மேகதாதுல அணை கட்டப்படும் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியுங்களா? அப்படிப்பட்டவரை இங்க அழைச்சிட்டு வந்து ஓட்டு கேட்கிறார். அது மட்டுமல்ல, நடந்தாய் வாழி காவிரி அற்புதமான திட்டம், பல விவசாயிக்கு தெரியாது.
விவசாய தொழிலாளிக்கு தெரியாது. நடந்தாய் வாழி என்ற அற்புதமான திட்டம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நான் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் சுத்தமான நீராக கிடைக்க வேணும். மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை மாசுபடாம, அதாவது அந்த தண்ணி கெட்டு போகாம அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா இருப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். பாரத பிரதமர் முதலமைச்சர் இருக்கும்போது கோரிக்கை வச்சேன். இன்றைக்கு காவிரியிலே திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் விளைகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலங்கி நீர் மாசுபடுது, குடிக்க முடியல. விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சினா பயிர்கள் பல நோய்கள் ஏற்படுகிறது. ஆகவே இதற்கு ஒரு மாற்று திட்டம் நடந்தாய் வாழி காவிரி திட்டம். 2 காவிரி கரையின் 2 ஓரங்கள் இருக்கிற நகரத்தில் இருந்து வெளியேறுகிற நீர் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட வேண்டும். இது காவிரி நதி நீர். பவானிசாகர் அணை, நொய்யல், அமராவதி, இன்னும் பல கிளை நதிகள், இப்படி நதிகள் வருகின்ற நீரை எல்லாம் சுத்தப்படுத்தி காவிரியிலே விடுங்கள். அதற்காக நான் பாரத பிரதமர் வேண்டுகோள் வச்ச அவர் ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு 2 அவைகள் மத்தியில் இருக்கின்ற மேலவை மற்றும் 2 அவைகள் கூட்டத்தில் மக்களவை மேலவை 2 கூட்டுக்குழுவில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செஞ்சார். தமிழகத்திலே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று 5-6 வருஷத்துக்கு முந்தைய கொடுத்தாங்க. 4-5 வருஷம் போராடிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, மத்திய அரசு அறிவிக்கப்பட்டு விட்டது, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அப்ப நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றார் 2 வருஷத்துக்கு முந்தி, ஏங்க இப்படி தாங்க நாமளும் பேசணும், மத்தியில இருந்து ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, ஏற்கனவே மேதகு குடியரசுத் தலைவர் உரையில இடம்பெற்றிருக்குது, வரும்னு சொன்னேன். இல்லைனார். போன ஆண்டு மத்திய அரசு இந்த திட்டத்தை அனுமதிச்சு 11,600 கோடி கொடுத்தாச்சு. 11,600 கோடி. இவர்கள் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் அதை போட்டுட்டு அப்படியே போட்டாங்க, முடக்கிட்டாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் இது வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த பேர் அதிமுக வந்து விடும் சொல்லி அப்படியே 11,600 கோடி கிடப்பில் கிடக்குது. இவரெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறீங்களா? காவிரியில் மேட்டூர்ல திறக்கிற நீர் மயிலாடுதுறையில் இருக்கிற மக்களுக்கு சுத்தமான நீர் கிடைக்கும், மாசுபடாத நீர் கிடைக்கும். அதுதானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு காவிரியில திறக்கப்படுகிற நீர் மயிலாடுதுறையில் இருக்கின்ற மக்கள், இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, கீழ்வேல் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற அனைத்து மக்களும் அற்புதமான நீர், சுத்தமான நீர் உங்களுக்கு குடிப்பதற்கு கொடுப்போம், பாசனத்திற்கு கொடுப்போம். இது உறுதி.